ஐயே ஆமா என் நோட் வாங்கிட்டு போனேன் எங்கடா எழுதிட்டியா? வீட்ல வச்சிட்டேனே. ஐயோ இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து நானும் கீழே பனிஷ்மெண்ட் தானா? இல்ல நீ மட்டும் தான் பனிஷ்மெண்ட். நான் எழுதி கொண்டு வந்துட்டேன். ராஸ்கல் டே பூமரங்கடா. நான் யாரும் தெரியும்ல மண்டை உடச்சு போட சொல்லி வேண்டாள்டா. என்ன சார் அவன் ஃபோன் வச்சிருக்கான் சார். போனா எடு வெய்யே கரெக்டா அங்கேயே வை. ராஸ்கல்ஸ் வகாரங்க. அந்த 2 எருமாடு மட்டும் எந்திரிங்க. என்ன யூனிஃபார்ம் இது? உள்ளாண்டு கொடுத்தா உள்ளாண்டு எடுத்து விடு. எவ்வளோ அழகா லட்சணமா இருக்கீங்க. தேங்க்யூடா. என்ன தேங்க்ஸ் சார். சரி உன் பெல்ட் போடல சார். நடுவருமே எந்திரி. எங்க அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆகுற. எங்க பெல்ட் காட்டு. இப்போ ஹோம்வொர்க் நோட் வீட்ல வச்சு வந்துட்டா சார். ஹோம்வொர்க் நோட் கொண்டு வரலையா? எந்திரி. என்ன கம்ப்ளைண்ட் பண்றா சார்? சார் அந்த நோட் இவன் தான் சார் கேட்டான். சப்மிட் பண்ணிட்டேன். எங்க அம்மா கூட ஃபோன் பண்ணி கேளுங்க சார். யார் அடிக்கிறது? யார? ஏம் கரெக்டா இருக்கு சார். அடிங்க சார். ஏம் கரெக்டா இருக்கு சார். மண்ட யார? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். தப்புச்சிட்டீங்க. ஓகே சார். சர்க்குலர் வந்திருக்கு பசங்களுக்கு. ஆமா ஸ்டூடண்ட்ஸ் ஒன் ஹாப்பி நியூஸ். சொல்லுங்க சார். கம்மிங் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அதை முன்னிட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுல் டே ஹாலிடே. அதை செலிப்ரேஷன் பண்ற விதமா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபுல்லா ஆக்டிவிட்டிஸ் கம்பல்சரி அட்டெண்டன்ஸ். ஐயோ நான்லாம் கட் அடிச்சிருவேன் போடா. மூதேவி கம்பல்சரி அட்டெண்டன்ஸ்ரோ. 6 மணிக்கு அப்புறம் 6 to 8 அன்னைக்கு வந்து வேற எங்கேயாச்சும் பிக்னிக் கூட்டு போவாங்க. பரவாயில்ல நல்லா அமௌண்ட் செலவு பண்ணிட்டேன்டா. எடுத்துட்டு வந்துடுறேன் நான் காசு. மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. கம்பல்சரி அன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. எல்லாரும் வந்தாகணும். பார்த்துக்கோங்க. Oh no. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கிளம்புங்க. கையோட நேம் லிஸ்ட் வாங்கிட்டு சொன்னாங்க காம்படிஷனுக்கு. பெரிய பொல்லாத காம்படிஷன். பேச்சு போட்டி. பேச்சு போட்டிக்கு சார். லீலாவா? நீலா வரதா சார். ஏமா சார் பேரு? டேய் நடு எருமை நீயே. சார் 100 மீட்டர் 200 மீட்டர் லாங் ஜம்ப் ஷார்ட் புட்டு ஃபுட்பால் கிரிக்கெட்னாலும் ஓகே சார். ஸ்டூடெண்ட் தானே லட்சணம். அறிவு கட்ட மெண்டல். ஸ்போர்ட்ஸ் டேக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். உட்கார்றா. குஸ் காம்படிஷன் சார். நீ பார்ட்டிசிபேட் பண்றியா? நான் சார். குஸ் ஸ்பெல்லிங் என்ன? KSS சார். என்ன பாடம் நடத்துற? எந்திரி. என் பேர் எழுத முடியுமா முடியாதா சார்? உன் பேர் எழுதுனமா? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. சிங் என்று முடிகின்ற நாட்டு தலைவர் பேர் 2 சொல்றான். மகேந்திர சிங் தோனி சார். ஹர்பஜன் சிங் சார். என்ன ஸ்டூடெண்ட்? நான் ஊலவளுக்கே வரேன். கேள்வி கேட்டு சாவடிக்க போறோம். ஹரி சூப்பர் ஸ்டார் பர்த்டே 12 சார். தல அஜித் May 1 சார். மறக்க முடியுமா? ஒளிப்பாளர் தினம்ல. தளபதி விஜய் June 22 சார். உன் அஞ்சலி அவளுது தானே March 10 சார். டாக்டர் APJ அப்துல் கலாம் பர்த்டே. எந்த ஹாஸ்பிட்டல்ல சார் வேலை செய்யறாரு? மகாத்மா காந்தி. நேருவா? காந்தி. கார்கில் வால் எப்ப நடந்தது? காமராஜர் பர்த்டே என்ன? இந்திரா காந்தி யார் சுட்டு கொண்டா?
அப்துல் கலாம் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காரு? பிரிட்டிஷ் எந்த கம்பெனி மூலியமா உள்ள வந்தாங்க? இந்தியாவோட முதல் ராணுவ தலைவர் யாரு? எப்ப ஆரம்பிச்சாரு? சுபாஷ் சந்திர போஸ் எங்கிருந்து வந்தாரு? அவர் எப்ப இறந்தாரு? இறந்தாரா காணாம போனாரா? சச்சின் டெண்டுல்கர் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் சொல்லு. திருப்பூர் குமரன் யாரு? வேலுநாச்சியா யாரு? கப்பலோட்டை தமிழன் யாரு? யாரு 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 ஜனகண மனகதி நாயக்க ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. வீடு ஃபுல்லா குப்பை. ஒரு நாய்ங்க வேலைக்கு யூஸ் ஆகுதுங்களா? எதுக்குடா கத்துவ? டேய் குப்படா, தள்ளி நின்னு தொல்லடா. கூட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். சுண்டது ஏதாவது இருக்கா? வந்தோடனே மூஞ்சி கை கால் கழுவுனியா? போய் தொலை. சாமி பிள்ளையாச்சு அப்படிதான் கேட்பேன். சரி, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்காமா. காலையில 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி வர சொல்றாங்க. நம்ம மூடிக்கிட்டு போய் தூங்கலாம். சரியா? ஒன்னும் அங்க போய் கிழிக்க போறது இல்ல. நம்ம மூடிட்டு தூங்கலாம். போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, சாப்பிட்டு படுப்பேன். அட்டெண்டன்ஸ் கம்பல்சரியாமா? நான் ஸ்கூல் படிச்சப்பல இருந்து இந்த கதை தான் தம்பி. சரியா? அப்படியா? அப்ப அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன், கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். போடா மூடி படுறா. சரி ஓகே, 100 ரூபா ஃபைன் கட்டிக்கலாம். ஃபைனா 100 ரூபா. தூங்கணுமா? தேசப்பட்டு இருக்கா இல்லையடா? தேசப்பற்றா? சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமாமா? தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். அப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்? காலையில 6 மணிக்கா? 6 மணிக்கா? 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5:15 ஸ்கூல்ல இருக்கு. சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமா போவேன், கிளிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தியம்மா. நான் அப்படிதான்டா பேசுவேன். படிக்கிற பையன் நீடா, நீ தான் சொல்லணும். கண்டிப்பா நான் அந்த சுதந்திர தினத்தை அட்டென்ட் பண்ணியே தீருவோமான்ட்டு. நம்ம எதுக்கு போறோம்? போன் பேச, திங்க. ஒரு 100 ரூபாய்க்காகவுமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறானே? சுதந்திரம்னா என்ன நீ சொல்லு பாக்கலாம். டேய், இது நம்ம நாடு, நம்ம உரிமை, நம்ம வீடு. இதுக்கப்புறம் என்னடா சுதந்திரம் வேணும்? சுதந்திரமா சுத்திட்டு இருக்கோம் என்னடா ஊருக்குள்ள? அப்ப அதுக்கு பேரு தான் சுதந்திரம். நம்ம இண்டிபெண்டா தான் இருக்கும். அப்படிதானே? ஆமாடா. அப்ப தயிர் பெற ஊத்துறதுக்கு நம்ம எங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம்? அது பங்கஜ ஆண்டி வீட்டுல வாங்கிட்டு வந்தேன். சக்கரை பக்கத்துல அந்த ஆயா வீட்டுல வாங்கிட்டு வந்தேன். காலையில தான் என்ன அனுப்பிச்சுட்டேன். ஒரு சோம்பு வாங்குறதுக்கு என்ன அனுப்பிச்சுட்டேன்? அது செல்வி அக்கா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். கருவேப்பிலை ஒரு 5 ரூபா கடையில எங்க வாங்கிட்டு வர சொன்னேன்? பக்கத்துல அமுதா அக்கா வீட்டுல. அப்ப இதுக்கு பேரு தான் இண்டிபெண்டன்ட். ஆமா. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு நீ இண்டிபெண்டன்ஸ் பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்க இந்தியன்ஸ் கிட்ட வாங்கி தான்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாட்டோம் போலயே. எத்தனை தலைவர்கள், எத்தனை ராணுவ வீரர்கள், எத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை எத்தனை. இந்த நாய்கிட்ட பட முடியலையே நம்மளால. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல ஷூ பாலிஷ் போட்டு வர சொல்லி இருக்காங்க. அதுக்காவது காசு கொடு. அதுக்கு என்னடா, அந்த எதிரில இருக்காங்கல்ல பிரபு அங்கிள், அவங்க வீட்டுல போய் அப்படியே பாலிஷ். இண்டிபெண்டன்ஸ் என்ன, நான் இண்டிபெண்டா இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ண கூடாது. கண்ணு மூடுற அம்மா பாலிஷ் போட்டு. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு எண்ணெய் ஊத்தி நீவரனே தெரியல. ஒரு வாரம், ஒரு மாசம் இன்னும் உனக்கு ஷூவே கிடையாதுடா. செருப்போடையே திரி. யாரும் உன்னை ஏன் ஷூ போடலன்னு கேட்க மாட்டாங்க. பாலிஸ். ஆமா பாலிஸ்.